தெரியலடா. ஓகே ஓகே. So guys, 4 hours living in how with the Atento part 3. So part 3 guys. ஸோ இன்னைக்குன்ற பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அங்கே பாதிட்டிங்கன்னா ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்துட்ருக்கான். என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலை. எல்லாமே தூக்கம் வருதா? ஐயோ, இப்போ எவ்வளோ நேரம் ஓடி இருக்கு டைமர் பாரு. ரொம்ப நேரம் ஓடிடுச்சு. கொஞ்ச நேரம் நான் கரெக்ட் பண்ணுறேன். நான் கொஞ்ச நேரம் கட் பண்ணிட்டேன். பார்ட் 3 எடுக்கிறேன். எவ்வளோ நேரம் ஓடிடுச்சு அதை செக் பண்ணிட்டேன். எவ்வளோ? ஸோ கைஸ் கரெக்டாக 1 hour 8 minutes இருக்குது. 1 hour தான்றா. 1 hour 8 minutes. Yeah. Exactly guys. So guys இப்போ 1 hour சரி 2 hours ஆற மாதிரி. 1 hour 8 minutes. சரி மேலே போய் நான் தூங்குறேன். சரி நானே வச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் என்னன்னா 10 o'clock. எக்ஸாக்ட்லி 10 o'clock. தெரியுதா? சரி கொஞ்சம் எக்ஸாக்ட்லி 10 o'clock ஆகுது. நமக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சாப்பாடு வரட்டும். சார்ஜ் ஏறுதான்னு பார்த்துக்கலாம்டா. என்னாச்சு? ஏறுதா? சார்ஜ் ஏறுது கரெக்டாக வை. ஐயோ கைஸ் ஒன் செகண்ட் அப்படியே ஏறுதான்னு பார்க்குறேன். ஏறலடா. ஏறலையா? ஓட்டுருவேன் வெட்டி. சார்ஜ் 8க்கு நான் தரமாட்டிப்பேன். ப்ளூ கலரில் இருக்கா? ப்ளூ கலரில் இல்லை. இது இருக்குது. வீடியோ எடுக்கும்போது நீ என்ன சத்தியமாக என்ன சத்தம்? இது சத்தம் சத்தியமாக எதுவும் இல்லைவா? இதுக்கெல்லாம் எங்கள் மறக்கலான்னு சொல்ல பயமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா கிட்ட ஒரு சீக்கிரத்து கேட்குதா? இப்போ சரி கேட்கும் வா. ஸோ கைஸ் நாங்கள் போய் இங்கே ஒரு சரி நான் சார்ஜர் கழட்டிக்கல ஒரு செகண்ட். சரி வேணாம். ஸோ கைஸ் இந்த மேலே இடத்துல திருப்பி எடுக்கணுமாடா? சாரி. ஸோ கைஸ் இந்த இடத்துல நம்ம போய் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு ஃபுல்லாக மறைக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் எடுக்க போகிறோம். அவ்வளோதான். பார்ட் 3 திருப்பியும் கண்டினியூஸர் ஆகும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எல்லாத்தையும் வீடு ஆர்டர்லேயே வச்சுட்டு போயிடலாமா? சரி எங்கே போகலாம்? உள்ளேருந்து தான் கட்டணும். உள்ளன்றா கட்டணும் அது தெரியும். இங்கே வச்சல சும்மா எங்கேயாச்சும் நம்ம போய் கேட்டுட்டு எடுத்துகிட்டு திருப்பியும். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா அம்மா விடமாட்டேன்ட்டு கத்துறாங்க. ஸோ கைஸ் நீங்கள் வெளில போயிருப்பீங்கன்னு தான் நினச்சிருப்பீங்க. ஃபோன் ஒன்று இருக்குது. டேப்பில் வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணி சொன்னோம். அம்மா திட்டாங்க கைஸ். சரியான திட்டு கைஸ். திட்டு வாங்கினேன். சரி சரி விடுங்க பரவாயில்ல. ஓ நடக்கிறது காரியம் நடந்துடும். பட்ட குப்பரடிக்க. சரி உள்ளே போய் நான் தூங்க போய் மண்டலே விழுந்துச்சு கைஸ் ஃபோனு. ஒழுங்கா வைடா. போடா நீ வைடா. நீ வச்சார அழகாக வைப்பேன். வாய்ப்பில்லை வலிக்குதுடா. இப்போ பாரு கரெக்டாக இருக்கிறான். அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கேமரா பாரு உனக்கு நேராக இருக்குது. எனக்கு கீழே இருக்குது. ஐ வில் தூங்க போய் மண்டேல விழுந்துருவான்னு பயமாக இருக்குது. ஸோ கைஸ் தூங்கலான்ட்டு இருக்கோம். தூங்கிட்டு அப்புறம் நைட் சாப்பாடு சாப்பிட முடியாது. 10 மணி ஆயிடுச்சு. நான் அங்கே கொடுக்குறேன்னாங்க. எங்களுக்கு தான் வேணாம் இன்னும் பசி வந்து பார்த்தீங்கன்னா பசி வந்து எனக்கு வந்து பசிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கேன். பேசாமல் நம்ம நைட்டும் இதிலே தூங்கலாமா? வைக்கல நான் அம்மாவுக்கு கேட்க 24 hours சேலஞ்ச் அப்படியே பண்ணிடலாம்ல. 24 hours சேலஞ்ச்லாம் அடுத்த நைட் வரைக்கும் தெரியும்.
பேசாமல் வேணாம் நான் கைஸ் நான் காலையில் வரைக்கும் வேணாம் நான் கேட்டு பார்க்குறேன். ஆனால் நைட்டு தூங்குறதெல்லாம் நான் கண்டிப்பாக வீடியோ எடுக்க மாட்டேன். எடுக்கணும். நைட்டு தூங்குறதெல்லாம் எப்படி எடுக்கிறது? ஆன்லேயே வச்சு எடுக்கலாம். ஆமாம் நல்லா இருக்கும். ஆன்லேயே வச்சு எடுத்துடலாம். எவ்வளோ நேரம் ஆன்லேயே வைக்கிறது? சார்ஜர் போட்டுக்கலாம். ஃபுல்லாக 100 ஆயிடும். அப்புறம் ஆன்லேயே வைக்கலாம். நொடுல நீ திடீர்னு ஆடிக்கிறேன். சார்ஜர் எவ்வளோ இருக்கோ அப்போ சார்ஜர் 50 கீழே இருந்துச்சுன்னா சார்ஜர் போட்டுரு. நைட்டு நீங்கள் தான் இடிச்சு பார்க்கணும். ஸோ காய்ஸ் வேணாம் நான் நைட்லாம் எடுக்கணும். நைட்டு தூங்கும் போது ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நாங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய கேமரா எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்று எடிட் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோலாம் ஒன்றும் தெரியாது கைஸ். நைட் ஆஃப் பண்ணோம், காலையில் எழுந்துச்சு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். டிராவல் எப்படி எடிட் பண்ணுறது? எவ்வளோ நேரம் இது ஆனால் நம்ம ஃபோன் சூடாயிரும். நைட் ஃபுல்லாக சூடாயிடும். கட் பண்ணி தானே எடுக்க போகிறோம். அதுக்கு சும்மா நீ நொடுல இருந்துச்சு. ஸோ கைஸ் இந்த பாட்டு முடிஞ்சிச்சுன்ட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஆன் பண்ணி விட்டுரு. கொஞ்ச நேரம் முழிச்சுட்டு ஆன் பண்ணி விட்டு அடுத்த எபிசோட் கைஸ் அப்படின்னு சொல்லி தூங்கிடு. அப்புறம் நான் இல்லைடா நைட் ஃபுல்லாக நம்ம தூங்குறதுல நம்ம பார்ப்பாங்க. ஆமாண்டா டே அவ்வளோ நேரம் ஆகும்டா. எப்படா ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கமெண்ட் பண்ணுங்க டென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் கொலாபரேட் பண்ணிடலாம். உன் சேனல்லையும் போட்டுக்கலாம், என் சேனல்லையும் போட்டுக்கலாம். ஸோ கைஸ் எங்கள் வீடியோ போடுறோம். இந்த வீடியோ போடுறோம் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தான் தெரியும். சும்மா சாட்சி போடுவேன். உங்களுக்கு தெரியும். பாருங்க நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு தெரியாது என்னடா வெளில சிரிச்சு தானே நான் நல்லா சிரிச்சு ஜாலியாக தானே இருக்கானுங்கன்ட்டு தெரியாது. வெளில சிரிச்சுக்கிட்டு உள்ள அவ்வளோ வலியோட இருக்கும். என்னடா சின்ன வயசில் இவ்வளோ வலி உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் அத்தனை வீடியோ போடுறோம். அதுக்கு ஒரு 9 லைக்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. வியூவர்ஸ் என்ன இது வரைக்குமே இன்னும் 31 சப்ஸ்கிரைப் தான் வந்திருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டால் எதுவுமே ரீச் ஆக மாட்டேங்குது. நாங்களுக்காச்சும் 35 கிட்ட வந்துருச்சு. எனக்குலாம் வெறும் 12 தான். ஸோ காய்ஸ் தயவு செஞ்சு நான் இவனோட யூடியூப் சேனல் கூட சொல்கிறேன். இட்ஸ் மீ அகில் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா வருவான். ஃபஸ்ட்டு வருவேன். ஆமாம் என்ன ஃபோட்டோனா எப்படி சொல்கிறது என்ன ஒரு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் இட்ஸ் மீனா IT 2S வரும். அப்புறம் கேப் விட்டு ME அப்புறம் கேடை விட்டு KQEELன்னு வந்துடும். இட்ஸ் மீ அகில் அப்படின்னு போட்டிங்கன்னா இவனோட சேனல் வந்துடும். இவனுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பேர் எழுதி இது பண்ணுறோடே வந்துடும். தான் ஸோ காய்ஸ் சரிங்களா சொல்லி வேஸ்ட் அவங்க பண்ண போகிறதில்ல. ஸோ காய்ஸ் பண்ணுங்க. சரி நான் தூங்குறேன். உள்ளவா ஒரு செகண்ட் போய் தூங்கலாம். தூங்கிட்டான். ஸோ கைஸ் அவன் ரொம்ப ஒரு மனசு கஷ்டப்படுறான். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நீங்கள் இந்த வீடியோ எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ எவ்வளோ ரீச் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நிறையா வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப்லாம் வரும். உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல என்ன உங்களுக்கு காசு கொடுத்தாங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க? அதான் கேட்குறேன். நீங்கள் காசு கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தானே அமுத்துறீங்க. இதில் என்ன இருக்குது? நான் இவ்வளோ கெஞ்சி கேட்குறேங்க. இவன் பாவம் தூங்கிட்டான். இவ்வளோ நேரம் புலம்பிக்கிட்டே இருந்தான். சப்ஸ்கிரைபர் சேர மாட்டேது, கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். இப்போ கூட நான் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பார்க்குறீங்களே. உங்களுக்கு தெரில டென்ட்டுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுறோம். டென்ட் ஆனவுன்னா அவுந்து உழுதுருச்சு. அது செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ டைம் ஆகுதுன்ட்டு தூங்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் எங்கள் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் தான், லைக் கூட பண்ண தேவையில்ல, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதுதான் நான் கேட்குறேன். சரிங்களா? நாங்கள் 2 பேரும் ஒரு அண்ணன் தம்பி தான் கைஸ். நாங்கள் கொலாபரேட் பண்ணுறோம். இட்ஸ் மீ அகில்னு போடுங்க, வருவான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள்
முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நல்லவனாக இருந்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. கெட்டவனாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் இந்த உலகத்தில் நல்லவராக இருப்பீங்க அப்படின்ட்டு. ஓகே காய்ஸ், ஆனால் அந்த மிஸ்டர் பீஸ்ட் இருக்காங்க, அவன் வீடியோ எனக்கும் பிடிக்கும். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் தான் கீழே போடுறான். அவனுக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் போடுறீங்க, எனக்கு போட மாட்டேங்கிறீங்களே காய்ஸ். அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. அவனுக்கு சரி, அவன் அளவு குவாலிட்டி அப்படிலாம் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த உலகத்தில் எத்தனையோ யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஏன் அவனுக்கு மட்டும் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுது மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு? எனக்கு புரியவே இல்லை. அவனை விட நிறைய இந்த உலகத்தில் நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சூப்பரானதெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்காம அவனுக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றி விட்றீங்களே, அது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே அவனை விட நிறையா நல்லா போடுறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் அவனுக்கெல்லாம் நீங்கள் எங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அவனை சப்ஸ்கிரைப் பண்ணால் வெளிநாட்டுக்காரன் அவனை சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னங்க? வெளிநாட்டுக்கு அவன் அவ்வளோ சப்ஸ்கிரைப் வச்சுருக்கான்னா அந்த நாட்டுக்கு அவங்களுக்கு தான் பெருமை. இந்தியா நம்ம தாய்நாடு. அதுக்கு நீங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க நம்ம இல்லாட்டி யாருக்காவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம நாட்டுக்கும் ஒரு அடையாளமாக இருக்கும். நம்ம நாட்டுக்குள்ளே இவன் இருக்கான், இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கான் அப்படின்னு நமக்கு ஒரு பெருமை, நம்ம தாய்நாட்டுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். சரிங்களா? தயவு செய்து நான் சொல்கிறேன், என் மூஞ்சி தெரியல வாய் தெரியல அதெல்லாம் மக, தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திடுங்க. எனக்குன்னு இல்லை, எல்லா யூடியூபர்ஸ்க்கும் தான். எங்களை விட நிறையா குவாலிட்டியான ஒரு கேமரா வச்சு பண்ணியிருக்காங்க. நான் சாதாரண ஃபோன் ஓப்போ F21 5G இந்த ஃபோனை தான் எடுத்துகிட்ருக்கேன். சரிங்களா? என்னை விட கிளாரிட்டி நிறையா வச்சு மேட் பிரதர்ஸ், மேட் ஆர்மி அவங்களாம் எப்படி எடுக்கிறாங்க. நம்ம மதராசி, ஷதீக் அசீஸ், எனக்கு ஷதீக் அசீஸ் ரொம்ப பிடிக்குங்க. அவரோட வாய்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷதீக் அசீஸ் நான் சூப்பராக போடுவார். அவருக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நமக்கு சப்ஸ்கிரைப் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. நமக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செய்து. நமக்கும் இஸ்மி அக்கில் இவர்களுக்கும். சரிங்களா? தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். அதுக்கும் மேலே பண்ண மாட்டிங்கன்னா உங்கள் இஷ்டம். நீங்கள் நல்லவராக இருந்தீங்கன்னா பண்ணுங்கள், இல்லாட்டி பண்ணாதீங்க, விட்டுருங்க. வேறு எந்திக்க மாட்டேங்க. நானே எடுப்புடலாம். சாப்பாடு வேறு கிடைக்கல. சாப்பாடு பசிச்சா தானே சாப்பிட்ருக்கு. டேய் எந்திரா, டேய் எந்திரியா. திரும்பி விளாட்டு போட்டு அது ஸ்ட்ரைட்டாக படுத்தானா நல்லாயிருக்கும். ஸ்டோரேஜ் கலந்துக்கிட்டே இருக்கு. கைஸ் வாங்க, நல்லா தூங்குறான். 20 நிமிஷமாக தூங்கிட்டு இருக்கான். டே எந்திரா. கொஞ்சம் இவன் ஸ்ட்ரைட்டாக படுத்தா நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு இதை போடலாம். ஸ்ட்ரைட்டாக படுக்க மாட்டேங்கிறானே. டே ஸ்ட்ரைட்டாக படுத்தனா நல்லாயிருக்கும். இவன் நல்லா தூங்குறான். ஸோ ஸ்ட்ரைட்டாக படுத்தானா நல்லாயிருக்கும். கைஸ் வாங்க பண்ண பரவாயில்ல சொன்னோம். சொல்லலாம். இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா எந்திரா. 20 நிமிஷமாக தூங்கிட்டு இருக்கடா. 5 நிமிஷம். டே எந்திராடா. எந்திரா. ஒரு தடவையும் நாங்கள் எந்திரிச்சதுக்கப்புறம் பண்ணுற வேலை இதுதான். இங்கே ஒரு கேப் விழுந்துடும். எந்திரிக்க போது இங்கே ஒரு கேப் விழுந்துடும். இந்த கேப்பை அடைக்கிறது தான் ஒரு தடவை உட்காந்துட்ருப்பான். தண்ணி நல்லா தூங்கி எழுந்திருக்கான். 20 நிமிஷம் சரியான தூக்கம். அவன்
இப்போ வெளிலையும் போக முடியாதுடா. சீக்கிரம் மட்டும் போக முடியாது. நைட்டு எடுக்கலாம்டா. அம்மாகிட்ட கேட்கணும். சரி கேட்கலாம், நைட் எடுக்கலாம். அது குடிக்க தண்ணி தாடா. தண்ணி குடிக்கலாம். இந்த குட்டியும் இடத்துல நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரியுமா கைஸ்? இப்போ கேட்பாங்க, நாங்களாம் அவங்க சொன்னோம், நீங்களே என்ன பண்ணுறீங்க, அது உங்கள் தலையெடுத்து எங்களால் இது பண்ண முடியாதுன்ட்டு பாதியிலே கட் பண்ணிட்டு போயின்னே இருப்பாங்க. இந்த இடத்துல படுக்கவே முடியாது, இடுப்பெல்லாம் சரியாக வலிக்கும். இவன் சொல்கிறதெல்லாம் இவனுக்கெல்லாம் எப்படி தூங்க போனே தெரியல. இவன் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து இவனை சொல்கிற மாதிரி பண்ணீங்கன்னா அவன் வந்து உங்களை பற்றி எவ்வளோ புரிந்து வச்சுருக்கான்னு பாருங்கள். நம்ம காட்டலாம், அவன் சொல்கிற மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம், ஃபுல் வீடியோ பார்ப்போன்னு நீங்கள் பாருங்கள். இவன் சொல்கிறதா பண்ணாதீங்க. அவங்கள அவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கான் சரிங்களா? அதான் அதை நம்ம பிரேக் பண்ணுறோம். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அதை நம்ம பிரேக் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல நான் சும்மாவே குழந்து படுப்பேன். இந்த இடத்துல எப்படி? சரி 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 பண்ணு சரி பண்ணு. எப்போ இந்த சாலி இதுதான் பிரச்சனை கைஸ். என்னன்னு தெரில கைஸ், அந்த இடத்துல மேலே வர ஏசி ஃபேனாக போட்டு விட்டா அந்த இடத்துல போய் சாஞ்ச அப்படி சொக்குது கைஸ் நல்லா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் நம்ம சும்மா போடுறோம். இவனுக்கு என்னதான், இவனுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். நீ தூங்க கூட என்ன வேணா சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் இந்த மாதிரி இங்கே பாரு, இந்த மாதிரி இங்கே பாரு. ஒரு செகண்ட் எடுத்து ஒரு பெண் தையன், ஒரு செகண்ட் தான். சீக்கிரம் தரா. ஐயோ ஃபுல்லாக உடச்சிட்டேன். இரு நான் சொல்கிறேன். ஐயோ ஐயோ பின்னோஸ் கேட்டு அதை சொரி அதை எப்படா வரேன். இந்த மாதிரி தான் கைஸ். என்ன மாதிரினா நம்ம கஷ்டப்பட்டு இப்படி வீடியோ போடும்போது நம்ம இப்படி இருக்கிறோம். எல்லாம் வந்து இப்படி தள்ளி விட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. ஆமாம் கைஸ், சில பேர் இருக்கானுங்க நம்மளோட தலையெழுத்தை என்ன பண்ணுறது. சில பேர் இருக்கானுங்க. நாங்கள் வந்து இப்படி கஷ்டப்பட்டு போடுறோம், இப்படி கஷ்டப்பட்டு போட்டு அப்லோட் பண்ணுறோம். இந்த உலகத்தில் எத்தனை பேர், நான் எத்தனை வீடியோ போட்டிருக்கேன், ஒரு வீடியோக்காச்சும் 2-3 பேராக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாமே என் ஃபேமிலி. இங்கே பாருங்கள், நான் இப்படி கஷ்டப்பட்டு போடுறோம், நான் இப்படி தூக்கி போட்டு போயின்னே இருப்பாங்க. யார் பார்க்குறவங்க எல்லாம்னா நீ சும்மா சொல்லுவேன், இவன் வேறு சும்மா அட்வைஸ் பண்ணிட்டுன்ட்டு போயிடுவாங்க. யார் வீடியோ பார்ப்பாங்கன்னு தெரியுமா? FFK பிரசாந்த் பார்ப்பேன், மாத்திர ரவி பார்ப்பாங்க, மிஸ்டர் பீஸ்ட் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நம்ம வீடியோ பார்க்க மாட்டாங்க. வாங்க கைஸ், நீங்கள் அந்த பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்க்குறீங்க, சின்ன சின்ன அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம். அவங்க எனக்கு புரியுது, அவங்களும் இந்த மாதிரி நிலைமையிலேருந்து தான் வந்திருக்காங்க. அவங்க ஒரு வீடியோ அவங்க போட்டு அது ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக ஃபேமஸாக ஆகுது. நம்ம ஒரு வீடியோ போட்டு கூட ஃபேமஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு புரியுது, அவங்களும் இந்த லெவல்லேருந்து தான் வராங்க. ஆனால் அவங்க வச்சுருக்கிறது என்ன ஃபோன் தெரியுமில்ல, அவங்களும் சாம்சங் S22 அல்ட்ரா அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க இதே ஃபோனை வச்சு தான் ஸ்டார்டிங் அவங்களும் பண்ணியிருக்காங்க. கரெக்ட் சொன்னதுக்கு. இதை விட டப்பா ஃபோன் எல்லாம் வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது அதான், அவங்களுக்கு நீங்கள் வந்து லைக் தரீங்கன்னா அது என்னத்துக்கு காரணம்? அவங்க போடுறது நல்லா, அவங்க போடுற வீடியோ நல்லா இருக்குதுன்னு. அப்போ நாங்கள் போடுற வீடியோ நல்லா இல்லையான்னு நீ கேளு. அப்படி இல்லை, அவங்களுக்கு ஒரு அளவுக்கு லைக்ஸ், நம்ம எப்படி அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு 100-150 லைக்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸே பண்ணியிருப்பாங்க. நீங்களாம் நினச்சிருப்பீங்க, என்னடா இவனுங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கான், இவன் சூப்பராக வீடியோ போடுவான் பார்ப்பீங்க.
கேம் பிளே அவங்களுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், செம்ம வீடியோஸ்லாம் போடுவாங்க. நாங்கள் டப்பா வத்து ஃப்ரீ ஃபயர் போடுறோம். அதுக்கு ஒரு 9 லைக் கொடுத்தா கூட நல்லது. 9 லைக் கூட இல்லை. நான் சொல்கிறது கேளா. அந்த பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு செம்மையாக கேம் பிளே கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க. அவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருவீங்க. 150 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்கன்னா நல்லா தான் எடுத்துருப்பாண்டு. ஆனால் எங்களுக்கு அவங்க அம்மா தான் இது நான் சொல்கிறது. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க அம்மா எல்லாத்தையும் கட்டுறாங்க. ஆனால் எங்களால் கட்ட முடியாது. ஏன்னா இதோ அவனுங்க தான் இவ்வளோ இருப்பானுங்க, நம்ம இத்தினூன் இருக்கிறதுனால. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க, சூப்பராக தான் போடுவான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் போடுவீங்க. ஆனால் நாங்கள் போகிறதுல என்ன பிரச்சனைனா சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. நாங்கள் போகிறது உங்களுக்கு பிடிச்சும் ஏன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. 32 எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளோவே இல்லை. ஒரே ஒரு லைக்கு, அதுவும் 23 லைக்கு. இவங்களுக்கு 53 லைக்கு, இவங்களுக்கு வந்து 25 சப்ஸ்கிரைபர்ஸு. எனக்கு ஆனால் 11 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஆனால் 25 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. US 1,48K சரி 1.48K பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் ஒருத்தங்க கூட நம்மளை லைக்கே பண்ணல. அதாங்க புரியுது. அதான் அவங்க நிறைய நம்ம வந்து 32 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சுருக்கேன். அதில் என்னத்துக்கு இவனை நான் சப்ஸ்கிரைப் பண்ணோம்? உங்களுக்கே பிடிச்சிருந்தாலும் 32 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கான். நான் என்னத்துக்கு இவனுக்கு நான் போடணும் சப்ஸ்கிரைபர்? இவங்களுக்கு வந்து 32 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கனால இவனுங்க வீடியோ பார்ப்பாங்க. எனக்கு வெறும் 10 12 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஏன் பார்ப்பான்? கேவலமாக இருக்குன்னு நவுத்திடுவான். அதான் அவனுக்கு வந்து ஒரு 150 சப்ஸ்கிரைபர்ஸ் சடனாக அப்படி வரும். வரப்போது ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்க போது வரப்போது பார்ப்பீங்க. பரவாயில்ல, அவனை பிடிக்கலனாலும் நீங்கள் அவனை கேம் பிளே பிடிச்சிருந்தேன், ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஏதாவது ஒரு வீடியோ அவனது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவனை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஏன்னா அவன் வந்து அவ்வளோ அதிகமாக சப்ஸ்கிரைப் வச்சுருக்கான். அதெல்லாம் பொய்யுங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ். ஏதோ ஒரு 10-20 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேர்ல்டுலேருந்து போட்டிருக்காங்க. கொஞ்சம் அமைதியாக நான் பேசுகிறேன். ஸோ வந்து எங்களுக்கு வந்து ஸோ கைஸ் யாராச்சும் யூடியூப் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களை மடிச்சுக்கோங்க. நாங்கள் உண்மையாக தான் சொல்கிறோம். ஏன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறானுங்க. கேவலமாக தானே. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன், நான் ஒரு யூடியூப் சேனல் போட்டிருக்கேன், அது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறா அப்படின்னு சொன்னால், கேவலமாக தானே போடுவேன், நான் என்னத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு சொல்கிறேன். சரிங்களா? அதான் கேவலமாக போடுறோன்னா. ஆனால் கேவலமாக நம்மளுக்கு, ஆனால் உங்களுக்கு கேவலமாக இருக்கணும். நாங்கள் இதில் போடுற எஃபோர்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? வார்த்தை கூட இல்லை. அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. எப்படின்னு சொல்லிட்டா, ஒரு பேனால் 30 பேஜ் எழுதுறேன்ல, அந்த 30 பேஜ் எழுத போய் நம்ம கை எப்படி வலிக்கும், அதே மாதிரி தான் எவ்வளோ யோசிக்குவேன். சரிங்களா? புரிஞ்சிச்சா? நான் அதான் சொல்கிறேன். அவங்களுக்கெல்லாம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போடுவாங்க. ஆனால் எங்களுக்கு யாருமே அந்த மாதிரி போட மாட்டேங்கிறாங்க. இப்போ அதுதான் இங்கே பிரச்சனையே வந்து நிற்குது. ஸோ அதனால தான் நீங்கள் பார்க்குற 2 பேராச்சும், கொஞ்சம் 2-3 பேராச்சும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க நம்மளை சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணவே. சரியா கேம் விளையாடலாம். என்ன பேர்? A ஃபார் அமெரிக்கா. நீ வந்து ஏதாச்சும் ஏல சொல்லணும். 2 பேரும் ஏல சொல்லிட்டே B அதே Z வரைக்கும் போகணும். வரையா? சரி, ஓகே. ஸோ ஆரம்பிக்கிறோம். ஸோ அதாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க 2 பேரோ 3 பேரோ ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்கன்னு நான் சொல்கிறேன். லைக்கும் பண்ண வைங்க கைஸ். புரிஞ்சிச்சுங்களா? சரிவா விளையாடலாம். இப்போ வந்து அவங்க இந்த இதெல்லாம் தான் பண்ணாங்க. இப்போ எவ்வளோ பெரிய லெவலில் போய் நிற்கிறாங்க. இத்தனுன்னு ஆரம்பித்தோம், இப்படி போய் நிற்கிறாங்க. நம்ம இத்தனுன்னு ஆரம்பித்தோம், இத்தனு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 மாதத்தில் இத்தனுன்னு ஆரம்பித்தாங்க, 2 மாதத்தில் இப்படி போயிடுறாங்க. ஒரு வருஷத்துல வில்லேஜ்லயும் உள்ள சிட்டில எல்லாமே பண்றாங்க. நாங்க வீட்டுக்குள்ள அது வில்லேஜ்ல இருக்கும். அதான் குட்டி பையன் அதை விட நம்ம வில்லேஜ்ல இருக்கோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வில்லேஜுக்கு வந்துருக்கோம். சரி, இல்ல வில்லேஜ்ல தான் இருக்கமே, சிட்டில. வில்லேஜ்ல எப்படி இந்த மாதிரி வீடுலாம் இருக்கும்? சரி, நம்ம அத்தா கட்டினால இப்படி கச்சிக்குது.
வில்லேஜில் இருந்து இந்த மாதிரி ஒரு இது இந்த மாதிரி வீடு இப்போ நாங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜாக தான் இருந்துச்சு இப்போ தான் சிட்டியாக மாறிடுச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சரிவா விளையாடலாம் இப்போது எஃப்எஃப்கே பிரசாத் மினாட்டோ லைவ் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஒரு இத்தனை தான் இருந்தாங்க எங்களை மாதிரி ரொம்ப பெருசெல்லாம் அவங்க ஒரு மாசத்துல இவ்வளோ போனாங்க 2 மாசத்துல இப்படி போனாங்க 1 வருஷத்துல இவ்வளோ போனாங்க 5 வருஷத்துல இவ்வளோ போயிட்டாங்க இவ்வளோ பெரிய ஒரு செலிபிரிட்டியாக மாறினாங்க எஃப்எஃப்கே பிரசாத் மாற்று விழா ஆனால் நாங்கள் போட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் இப்படியே தான் இருக்கும் நாங்கள் வந்து 2 யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் ஒரு யூடியூப் சேனல் 110 சப்ஸ்கிரைபர்ஸ் அது ஓகே லைக்ஸும் ஓகே வேறு எதுவும் இல்லை கைஸ் ஸோ கைஸ் இடிங்க பாட்டு முடிஞ்சிருச்சு என்ன கிளி என்ன ஸோ கைஸ் புரிஞ்சிச்சா நாங்கள் வில்லேஜில் இருக்கோம் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க ரீச் பண்ணுங்க அவங்களாம் ஒருத்தவங்க பார்த்தாலே உங்கள் கேம் பிளே நல்லா இருக்குடா ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க தயவு செஞ்சு போடுங்க அவ்வளோதான் சொல்லுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு வேறு எதுவும் இல்லை சரி வா மோடு சேலஞ்ச் மோடுக்கு வந்தாலும் இதெல்லாம் சொல்கிறேன் பாருங்க சேலஞ்ச் போடுவா கில்வாடா டே சேலஞ்ச் போடு ஏ ஃபார் அமெரிக்கா ஏ ஃபார் அமெரிக்காவா இல்லை ஏ ஃபார் அர்ஜென்டினா நான் நீ ஏ ஃபார் அமெரிக்கா பி ஃபார் பெங்களூர் ஏதாவது ஊர் பேர் கூட பி ஃபார் ஊர் பேர் கூட சொல்லிக்கலாம்டா விட்றா பி ஃபார் பெங்களூர் பங்களாதேஷ் சி ஃபார் சிட்டி சி ஃபார் தெரியலடா சத்தியமாக தெரியலடா ஸோ கைஸ் இந்த ஒரு செகண்ட் இருங்க கைஸ் சி ஃபாராடா சி தெரியல சைனா சென்னை நான் சென்னை சொல்லிட்டேன் சூப்பர் டாய் டியா டெல்லி கேபிட்டல் டெல்லி நான் வந்து தர்மபுரி இல்லை தோலாப்பூர் இ ஃபார் இஸ்ரேல் ஈரான் சொல்லு ஈரான் வந்து இஸ்ரேல் சொல்லு இப்போ நான் சொல்கிறது தான் சரி இஸ்ரேல் தான் எஃப் ஃபார் ஃப்ரான்ஸ் ஏய் என்ன ஃபின்லாண்ட் சொல்லு நீ நான் தான் ஃப்ரான்ஸ் சொல்லுவேன் அது அதான் சரி ஃபின்லாண்ட் டி ஃபார் ஜெர்மனி கல்ஃப் ஸோ கைஸ் அவன் வளர்றான் நினைக்கிறேன் பரவாயில்ல சொல்கிறான் நம்புகிறேன் ஹெச் ஃபார் ஹைதராபாத் ஹங்காநல்லூர் ஐ ஃபார் இஸ்லாண்ட் ஐஸ்லாண்ட் இஸ்லாண்ட் சொல்லிட்டு ஈராக் ஐக்கு இப்போ எப்படி ஈராக் ஈ வருத்தணும் இஸ்ரேலுக்கு நான் இப்போ வந்து என்ன சொல்லலாம் என்னதுடா ஐ ஃபார் ஐடா எச்சுடா எச்சா இல்லை எச்சாம் ஐடா ஐஸ்லாண்டுன்னு சொன்னேன் நான் வந்து ஐல எத்தனை ஊர் இருக்குதா இந்தியாவே இருக்குது இந்தியா ஐக்கு அப்புறம் ஜேவா ஜப்பான் ஜப்பானா ஜப்பான்றது ஜப்பான் நீ இல்லை ஹங்காங்களூர் இல்லை ஹாங்காங் ஐயோ நீ இப்போ ஐடாண்டா சொல்லணும் சி ஐக்கு அப்புறம் ஜே சொல்லணும் நீ ஜோஜி சரி இந்த கேம் ஜே ஓகே அதை கட் பண்ணு கொஞ்சம் நேரம் வாங்க ஜே ஃபார் ஜான் என்னன்னு தெரில சரி நம்ம வேணா நேம் திங்ஸ் அனிமல் ஆடலாமா நேம் சரி ஸோ காய்ஸ் நம்ம தலைவர் அகிலுக்கு ஒரு சான்ஸ் முடிவிட்டது இன்னும் 2 சான்ஸ் தான் இருக்கு போல ஏன் வெளில போனாதான் சான்ஸ் போகும் தண்ணி எடுத்தா டே போடா ஒழுங்க சரி வா நேம் திங்ஸ் அனிமல் விளாடலாமா நேம் பிளேஸ் அனிமல் திங்ஸ் சரி அது ஒன்று சரி தண்ணி தான்
ஸோ கைஸ் இங்கே பாரு என்ன காட்டுறா என் காலை காட்டு சேனாப்பா அடாவடி தீபா குல்தியடி காப்பா கல்ட்டியடி மாட்னா மேனடி தண்ணி எடுத்துட்டாட இல்லை எழுந்திருப்பேன் இந்த இத்தனையும் ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேம் திங்ஸ் அனிமல் நேம் பிளேஸ் அனிமல் திங்ஸ் பிராண்ட்ஸில் வேணாம் நேம் பிளேஸ் அனிமல் திங்ஸ் விளாட்லான்ட்டு இருக்கோம் பிராண்ட் விளாட்லாமா பிராண்டும் சரி பிராண்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் விளாட்லாமா ஸோ கைஸ் இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து 11 மணிக்கு தான் சாப்பிடவே போடலான்ட்டு இருக்கோம் ஓகே நான் தமிழ் புக் எனக்குதா தமிழ் புக் எனக்குதா அப்படி மேலே எழுதுட்டா அந்த பெண்ணுத்தா அந்த பென்றா இருந்து சரி இந்தா நான் கூட சரி 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 எங்கடா என்னாச்சு மூடி நேம் பிளேஸ் அனிமல் திங்ஸ் பிராண்ட்ஸ் தானே பிராண்டு சேர்த்துக்கலாம் பிராண்ட் இஸ் அ குட் பிராண்ட் போட்டுக்கோங்க அந்த இடத்துல. ஸோ கைஸ் எங்கள் மாமா வந்திருக்காங்க. அவங்க மாமா ரூமில் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடு எடுத்துக்கிட்டோம். ஓகே எத்தனை கேம் விளாட்லாம்? எத்தனை கேம் கூட விளாட்லாம். ஒரு பேஜ் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் விளாட்லாம். நான் காலையில் தந்துடுவாங்களாம்மா இது பண்ணுறா இது எப்படிடா யூடியூப்பில் போட முடியும்? பரவாயில்ல அனிமல் எழுது நேம் பிளேஸ் அனிமல் நீ நேம் அனிமல் திங்ஸ்ன்னு எழுதிடுவோம். நேம் பிளேஸ் அனிமல் திங்ஸ் பிராண்ட்ஸ் ராஜா மார்க்கும் எழுதிக்க சைடில். இது காட்டியே விளாட்லாம், ஒன்றும் இல்லை கைஸ். 2 பேரும் ஒன்றே எழுதுனா மார்க்கு இல்லை கைஸ். அன்லிமிட்டட் கேம் விளாண்டா நான் போடுறேன். எத்தனை கேம்னு நான் சொல்கிறேன். டாடி எனக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டு தான் இருக்கு. எனக்கு பேப்பரே இல்லடா. அவங்க அதுக்கும் அப்டேட் பண்ண மாட்டேங்குது. கிளைம் எவ்வளோ அவங்க சர்வேட்டே கேட்டனால அவங்க 50 to 60%. பார்ட்ஸ் இப்போ ஆர்டர் போட்டேன். 8 கேம் விளாட்லாம். 8-9 கேம் விளாட்லாம். இல்லை 10 கேம் விளாட முடியும். ஃபயாஸ் 10 கேம் இல்லை 8 கேம் தான் விளாட முடியும். ஒரு செகண்ட் இரு. என்ன